இன்னைக்கு சாதாரணமா ஒரு கடைக்கு நாங்க ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண போனோம். அது ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு வொண்டர்ஃபுல் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன கடைக்கு போனோம்னு கேட்டிங்கன்னா, B&Q அப்படின்ற ஒரு கடைக்கு தாங்க. ஸோ இந்த B&Q கடையில வந்துட்டு ஹோம் அப்ளையன்ஸஸ் எல்லாமே இருக்கும். நான் இங்க வந்து ஒரு டியூப் லைட் வந்து அது பிரைட்னஸ் சரியில்லாதனால ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ மார்னிங் வந்துட்டு ராகி சேமியா, தேங்காய் பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அப்புறம் வெளிய குழந்தைங்கள கூட்டிட்டு போறனால எவ்வளோ லேயர்ல நம்ம க்ளோத் போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாஸ்க் மாரி ஒண்ணு அந்த தலையில போடுவோம் இல்லையா? குல்லா இது வந்துட்டு நம்ம போடணும். அடுத்ததா வந்துட்டு குழந்தைங்களுக்குமே அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு, அதுக்கு மேல வந்துட்டு அந்த பஃபர் ஜாக்கெட் போடணும். அடுத்ததா சாக்ஸ் போடணும். கையில வந்துட்டு குழந்தைங்களுக்கு கிளவுஸும் போட்டு விடணும். ஏன்னா, குளிர்ல வந்துட்டு கை வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். வெளிய வந்து டிகிரி வந்து 6 டிகிரி தான் இருக்கு. மணி 9 மணி ஆனாலுமே 6 டிகிரில தான் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து இருக்கு. ஸோ, அதனால கையெல்லாம் வந்துட்டு ஃப்ரோஸ் ஆனா அவங்களுக்கு வலிக்கும். நமக்கே வலிக்கிறப்ப குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வலிக்கும். ஸோ, அதனால சாக்ஸு அப்புறம் வந்துட்டு கைக்கும் ஹேண்ட் கிளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு தான் அவங்கள வந்து கூட்டிட்டு போணும். என்னோட பொண்ணுக்குமே வந்து அதெல்லாம் போடக்க வந்து அவளுக்கு தெரியும். ஸோ அவளுமே கோட்டு, சாக்ஸ்லாம் அவளாவே மாட்டிக்குவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த டியூப் லைட் வந்துட்டு கிச்சன்ல யூஸ் பண்றதுக்காக வாங்குனேன். அந்த டியூப் லைட்டோட பிரைட்னஸ் சரியாவே இல்ல. ஸோ அதனால வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். முக்கியமா இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்டின்னா, நம்ம அதோட ரெசிப்ட்ட வந்து பத்திரமா வச்சிருக்கணும். ஸோ நான் வாங்குன அன்னைக்கே வந்து முடிவு பண்ணிட்டேன். நமக்கு சரியில்லாட்டி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால ரெசிப்ட்ட பத்திரமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஸோ அதனால இப்போ வந்து அத ரெசிப்ட் எடுத்துட்டு நாங்க ரிட்டர்ன் பண்ண போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்க வந்து ப்ராடக்ட்ஸ ரிட்டர்ன் பண்றப்ப ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதே பொசிஷன்ல நம்ம வந்து குடுக்கணும். அதாவது நம்ம வாங்குனப்போ வந்துட்டு எப்படி பேக்கேஜிங் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேப்லர் பின்லாம் போட்டு நீட்டா பேக் பண்ணியிருந்தாங்க. வயர் எல்லாம் கரெக்ட்டா சுத்தி இருந்தது அப்படின்னா, அதே மாரி நம்ம வந்து பேக்கேஜ் வந்து பண்ணி கொண்டு போணும். அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். சில நேரம் வந்துட்டு, இல்ல நீங்க கரெக்ட்டா பேக் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்து எடுக்க மாட்டாங்க. அதேபோல நம்ம எந்த கார்ட்ல வந்துட்டு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ட வாங்குனோமோ, அதே கார்டு அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுல நம்ம வாங்குனோமோ, அதே கார்ட நம்ம கொண்டு போனா தான் அந்த ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து அந்த கார்டா இருந்தா மட்டும் தான் அது வந்து திரும்ப ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ, அதனால வந்துட்டு அந்த கார்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட், அந்த ரெசிப்ட் இந்த 3யுமே வந்துட்டு நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ, இப்ப வந்திருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா, லிஃபி வேலி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இங்க வந்து நெறைய கடைகள் இருக்கு. இங்க ஹோம் அப்ளையன்ஸஸ் கடைகள், அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட், காஃபி கடை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பார்ட்டிக்கு தேவையான ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குற கடை இருக்கு. நம்ம வந்திருக்க இடம் வந்து B&Q. இங்க தான் வந்து நான் அந்த லைட்ட வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இந்த கடையில பார்த்தீங்கன்னா, இல்லாத பொருளே இல்லன்னு சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு நம்ம வந்து காய்கறி, ஸ்நாக்ஸு அந்த மாரி பொருட்கள்லாம் வாங்க முடியாது. வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு பெயிண்ட், டைல்ஸு, ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் வந்து கிச்சன் செட் அதாவது கிச்சன்ல ஸ்டவ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவன் இருக்கும். அப்புறம் வாஷ் பேசின் இருக்கும். டேபிள் இருக்கும், கபோர்ட் இருக்கும். அந்த மாரி செட்டா வாங்கணும் அப்டின்னா, அதுவே வந்துட்டு வாஷ்ரூம் அதாவது டாய்லெட், ஃபாசெட், அப்புறம் பாத் டப், ஷவர், அதுக்கப்புறம் வந்துட்டு பேசின் இதெல்லாம் செட்டா வாங்கணும்னா கூட இங்க வந்துட்டு அந்த அப்படியே அந்த செட்டப் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த கடையில வந்து முக்கியமா நெறைய என்ன பர்ச்சேஸ் பண்ண வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளம்பிங் ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த பெயிண்டிங் ஐட்டம்ஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் நெறைய பர்ச்சேஸ் பண்ணி வருவாங்க. பார்த்தீங்களா, உள்ள வரும்போதே வந்து பெயிண்ட் பாக்ஸா நெறைய வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ற ஐட்டம்ஸ் வந்து நெறைய வச்சிருந்தாங்க. உள்ளுக்குள்ள போனதுமே அது பார்க்கவே வந்து கண்ணுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. ஸோ எல்லாமே வாங்கலாம் போல இருந்தது. ஆனா வந்துட்டு கொஞ்சம் ரேட்டும் அதிகமா தான் இருந்தது. ஒரு சில ஐட்டம் வந்து ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 3 பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, €150 தான். ஸோ €1 50 சென்ட்ஸ் தான். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்களா, என்னோட உயரத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேல இருக்கு. பட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, €200க்கு மேல தான். அதாவது 20,000க்கு மேல தாங்க அதோட ரேட்டு. பாருங்க. ஸோ நம்ம ரேட்டுக்கு நான் சொல்றேன். நம்ம இந்தியா காசுக்கு நான் சொல்றேன். என்னோட பொண்ண கூட்டிட்டு போயிருந்தனால, அவ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா. அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்ற ஐட்டம்ஸ் இந்த மாரி ஸ்னோ குளோப் இதெல்லாமே கூட வந்து நெறையா இருந்தது. எனக்கு இந்த ஸ்னோ குளோப் வந்து இந்த மாரி ஷேக் பண்ணி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த மேல வந்துட்டு அந்த பனி மாரி விழுகிறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்றனால கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாரோட வீட்லேயுமே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஆஃபரில் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய வெரைட்டியாக கிறிஸ்மஸ் ட்ரீயுமே வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா போன்சாய் ட்ரீஸும் இருந்தது. போன்சாய் வந்து ஒரிஜினல் மரம். ஸோ இது நம்ம வீட்டில் வந்து குட்டி சைஸில் நமக்கு மரம் வளரும் இல்லையா, அந்த மாதிரியான மரங்களும் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ், ஒரிஜினல் பிளான்ட்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இது எல்லாமே கூட வந்துட்டு இருந்தது.
இதெல்லாம் வந்துட்டு சக்குலண்ட் பிளான்ட்ஸ், அதாவது கேக்டஸ் அந்த ஃபேமிலியை வந்து சேர்ந்தது. அடுத்ததாக குட்டியாக ஆரஞ்சு, அதாவது சைனீஸ் ஆரஞ்சு மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு, இந்த ஆரஞ்சு நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இது வந்து சன்லைட்டில் தான் வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த மாதிரியான செடிகள். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே ஹோம் அப்ளையன்சஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வேக்யூம் கிளீனர் இல்லைங்க, இந்த கிராஸ் கட்டர். ஸோ வீட்டில் வந்து இங்கே நிறைய பேரோட வீட்டில் வந்து தோட்டம் இருக்கும், பேக்யார்டு இருக்கும், அங்கே வந்து புல் வந்து அதிகமாக வளரும். ஸோ அதுவும் சம்மரில் வந்து ரொம்பவே அதிகமாக வளரும். அதனால் வந்து அந்த கிராஸ் கட்டர் வந்து சேலில் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வின்டர் ஆரம்பிக்கிறனால அந்த புல்லோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஆஃபரில் வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பில்லோஸ், அப்புறம் சோலார் லைட்ஸ்லாம் இருக்குது. நான் கூட என் வீட்டில் வந்து சோலார் லைட்ஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, அது எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே சேவ் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு, அந்த கலர் பேலட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் என்ன பெயிண்ட் கலர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம கடையில் வந்து வாங்க முடியும். ஸோ அப்படி நமக்கு தெரில அப்படின்னா இந்த கார்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு செவத்தில் வச்சு பார்த்து இந்த கலர் தானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த கலரில் நம்ம வந்து பெயிண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணுற பேலட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரங்க இந்த கடை, ஒரு கடை தான். ஆனால் ஒரு கடையை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம நேவிகேட் பண்ணி போகணும், அந்த மேலே அந்த போட்டிருக்காங்க இல்லையா போர்டு, அதை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கணும்னா கிச்சன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து போட்டிருப்பாங்க அந்த போர்டில். ஸோ அதை பார்த்து அந்த செக்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல் பாத்ரூம் செட்டே அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அந்த மாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம தனியாக பண்ண முடியாது, அதுக்கான ஒர்க்கர்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இது பாருங்கள், இந்த இப்படி கிச்சன் செட்டு, ஓவன், ஃப்ரிட்ஜ் வைக்கிற அந்த கபோர்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு திங்ஸ் வைக்கிற கபோர்டு, வாஷ் பேஷன், அப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ் அப்படி இல்லாட்டி இண்டக்ஷன் ஸ்டவ், இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு செட்டாக வந்துட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து நம்ம செட் பண்ணிடணும். ஸோ நமக்கு தனித்தனியாக வாங்க வேண்டிய இது இருக்காது. அதே போல் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் தனித்தனி ப்ரைஸும் கூட. இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது கதவுக்கு போடுற தாப்பால், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கூட இங்கே வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து காய்கறி, வெஜிடபிள்ஸ், மெடிசின்ஸ் இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து இந்த கடையில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நான் வந்து லைட்ஸ்க்கு அதை ரீப்ளேஸ் பண்ணேன். இந்த லைட் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி லைட்டை தான் நான் திரும்ப கொடுத்துட்டு இப்போ வாங்க போகிறேன். ஸோ வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக நாங்கள் கடையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே ஹாலோவின் வரப்போகிறதுனால பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து சூப்பராக வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்து வேஷம் போட்டு நின்றுருந்தாங்க. அவங்க கூட எங்கள் பாப்பா போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டா. அப்புறம் ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு வந்துட்டு அந்த கதவை போய் நாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி கை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போச்சு. அப்புறம் நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஹாலோவின்க்கு அவங்க ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருந்தாங்க. ஹாரி பாட்டரில் வர கேரக்டர்ஸ் மாதிரி, அப்புறம் விச் கேரக்டர் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கள் பாப்பா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாலோவின் ட்ரெஸ் போட்டு போயிருந்தா, ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு மேக்கப் பண்ணல. பட் இருந்தாலும் ஹாலோவின் தீமில் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தா. ஸோ அதனால் அது வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லா குழந்தைங்க கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடி சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ட்ரிக் அண்ட் ட்ரீட் பண்ணணும்னு சொன்னால் அது இப்போ அந்த ஆசை அவளுக்கு நிறைவேறுற மாதிரி இந்த ஷாப்பிங் இருந்தது.